ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாவோட மகளுக்கு பர்த்டே. அதுக்காக நாங்கள் கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கேக்கெலாம் கட் பண்ணோம். இவங்க 2 பேரும் எங்களோட பசங்க. அவள் என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பொண்ணு. எங்கள் மாமா. அந்தாண்ட இருக்கிறது எங்கள் அத்தை. இன்றைக்கி நல்லா என்ஜாய் தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அவங்க இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க. 3rd இயர் முடிச்சிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசியை எங்கள் நாத்தனார் எப்போவுமே வறுத்து தான் சமைப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுப்போங்க. இப்போது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக இது ஆனியன்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் நான் சமைச்சேன், கொஞ்சம் நேரம் அவங்க சமைச்சோம். 2 பேரும் மாறி மாறி சமைச்சிக்கிட்டோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருக்கிறதுனால இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில், நெய் எல்லாம் போட்டுட்டு பட்டை, கிராம்புலாம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் ஆட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 3 கிலோ பிரியாணி செய்கிறோங்க. அதுக்காக நான் வெங்காயம் எப்போவுமே நான் அதிகமாகவே போடுவேன். அதனால் 3 கிலோ அரிசிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கிலோ வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வறுவலாக வணங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு போட்டு வணக்கினதுக்கப்புறம் ஸ்மெல்லாம் போயிடுச்சிங்க. போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அந்த தக்காளியை நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தயிர், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் எடுத்து போட்டுக்கிட்டோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி தழை இதையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போது சிக்கன் நானே ஷூட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டு இப்போ இதை வணங்கிட்டு இது வணங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போவுமே ஆச்சி சிக்கன் பிரியாணி மசாலா தான் போட சொல்லுவாங்க. அதே தான் நானும் உங்களுக்கு போட்டு சமைச்சு கொடுத்தேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியையும் அவங்க கழுவி எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அரிசியை போட்டாச்சு. நான் ஷூட் பண்ணதுனால அவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கூடவும். ஏன்னா நான் பிரியாணி மோஸ்ட்லி நான் தான் சமைப்பேன். அதுக்கடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது 3/4 பதம் வந்துருச்சிங்க. அதுவும் நம்ம சீரக சம்பானாலே கொஞ்சம் கஷ்டம். பிரியாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களெலாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாச்சு. உண்மையாகவே பசங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போனாங்க.